Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 770 பார்ட் 2. ஓபன் பண்ணா அந்த வேல் ஃபாரஸ்ட்டை தான் காட்டுறாங்க. ரோபின் அந்த கேட் வைப்பர் கிட்ட எப்படி உங்களுக்கு பானகிளிஃபை பத்தி இவ்வளவு விஷயம் தெரிஞ்சிருக்குதுன்னு விசாரிப்பான். இது எல்லாமே இவங்க மாஸ்டரால தான். ஏன்னா இவங்க மாஸ்டர் கொசுக்கி ஓடனுக்கு அந்த ஸ்டோன்ல பயங்கரமான இன்ட்ரெஸ்ட் அப்படின்ட்டு சொல்லிட்டு அப்படியே இழுப்பான். அதுக்கப்புறம் டியூக்க பார்த்துட்டு டே நாய இந்த மேட்ரா கிட்ட சொல்லலாமா இல்ல வேண்டாமான்னு கேட்டா அவரு நம்ம மொமனசுக்கேவை பார்ப்பாரு. உடனே அவனும் பெரிய அப்பாட்டகர் மாதிரி வந்து நின்னுட்டு ஒன்னும் பிரச்சனை இல்ல, அவங்க கிட்ட சொல்லுங்க, எதையுமே மறைக்க வேண்டாம், எல்லாரும் நம்ம ஆளுங்க தான் அப்படின்ட்டு ஓவரா பில்டப் பண்ணுவான். அவ்வளவுதான் லூஃபி கட்டுப்பாயி என்னடா இன்ன நானும் பாத்துக்கிட்டு இருக்கேன், பெரிய பாஸ் மாதிரியே பில்டப் பண்ணிட்டு இருக்கேன், அடிச்சு பல்லுகள் எல்லாம் பேர்த்து விடுவான். நிஜமாவே அவங்களுக்கு நான் தான்டா பாஸ், தேவையில்லாம குறுக்க வந்து பஞ்சாயத்து பண்ணிட்டு இருக்க, ஒழுங்காடுறான்பா. ஆனா அவன் விடாம விரட்டுன்னு விரட்டி ரெண்டு பேரும் வழக்கம் போல சண்டை போட்டுட்டு இருப்பானுங்க. அப்புறம் மறுபடியும் ரோபின் கொசுக்கி ஓடனை பத்தி விசாரிப்பா. ஆக்சுவலா கொசுக்கி ஃபேமிலி லேண்ட் ஆஃப் வானோவை சேர்ந்தவங்க. அந்த கிளானோட வேலையே கல்லுகளை செதுக்கிறது. சொல்ல போனா ஜெனரேஷனா அவங்க அந்த வேலையை தான் பாத்துக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம அந்த ஃபேமிலியில இருக்க எல்லாருமே பயங்கர ஸ்கில்டான ஆளுங்க. கல்ல செதுக்கிறவங்கன்னா என்ன பண்ணுவாங்க, ஏதாச்சும் சிலைய செதுக்குவாங்களான்னு விசாரிச்சா அதான் இல்ல, இந்த விஷயம் எல்லாம் 800 வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்சது அப்படி சொல்லிட்டு தான் ஒரு பெரிய ட்விஸ்ட் வைப்பான். என்னன்னா அவங்களோட பயங்கரமான ஸ்கில்ல யூஸ் பண்ணி தான் யாருமே அழிக்க முடியாத மாதிரி ஒரு புக் ரெடி பண்ணாங்க. அதுவும் கொசுக்கி கிளான் இன்வென்ட் பண்ணதான். அதுதான் இந்த பானகிளிப்ஸ்னு சொல்லுவாரு. எல்லாத்துக்குமே தூக்கி வாரி போடும். என்ன சொல்றான்னு புரியுதா? அந்த கொசுக்கி கிளான் தான் உலகம் பூரா இருக்க பானகிளிப்ஸை செதுக்கினவங்க. அட சண்டால பயல்களான்னு சொல்லி அத்தனை பேருமே ஆடி போயிருவாங்க. பின்ன உலகத்துல ஏகப்பட்ட பெரிய பெரிய கைங்க இதை தேடிட்டு இருக்காங்க. அதை ரெடி பண்ணிருக்காங்கன்னா இவங்க சாதாரண ஃபேமிலியிலேயே. பண்ணே லூஃபி மோமோ கிட்ட டேய் உண்மையை சொல்லு, ரோபின் பாத்துக்கிட்டு இருக்க அந்த கல்ல நீ தான் ரெடி பண்ணியா? ஏன்டா சிவப்பு கலர்ல பண்ண, கண்ணு கூசுகிறான் பானா. அவன் கடுப்பாயி வண்டியா திட்டுவான். அதை பண்ணது என் ஃபேமிலியில இருக்க முன்னோர்கள் மூளை கட்டவனே, நான் எப்பறா இவ்வளவு பெரிய கல்ல செதுக்க முடியும், பண்ணாட பயலன்னு. அதுவும் கரெக்ட் தான், சரி அதை எப்படி எழுதணும் எப்படி படிக்கணும்னு கேட்டா அங்கதான் ஒரு பிரச்சனை. என்னன்னா இந்த விஷயம் அடுத்தடுத்த ஜெனரேஷனுக்கு ஃபுல்லா பாஸ் ஆகி வரல, இடையிலேயே ஸ்டாப் ஆயிருச்சு. அடுத்தடுத்து எப்படி எழுதணும் படிக்கணும்னு மட்டும் தான் சொல்லி கொடுத்தாங்க. அதுவும் மொமனசுக்கேவா அது ரீச் ஆகிறதுக்கு முன்னாடியே அந்த விஷயமும் ஸ்டாப் ஆயிருச்சு. அதுதான் அவங்க ஆளுங்க எல்லாத்துக்குமே ரொம்ப கவலையா இருக்கும். ஆனா இவங்க அப்பா கொசுகி ஓடவனுக்கு தெரியும், அதுக்கு அடுத்து இவனுக்கு தெரிய வேண்டியது. ஆனா அதுக்கு முன்னாடியே அவர் செத்து போயிட்டாரு. இதை கேட்ட உடனே எல்லாத்துக்குமே பயங்கரமா ஷாக் ஆயிரும். என்ன ஆச்சுன்னு கேட்ட உடனே பயங்கரமா அழுது வேற லெவல்ல ஃபீல் பண்ணி எப்படியோ பில்டப் எல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்க கதறத பார்த்த உடனே நம்ம ஆளுக்கே ஒரு மாதிரி ஆயிரும். சரி விடுங்க அவ்வளவு கஷ்டமா இருந்தா எதுக்கு சொல்லணும், ஃப்ரீயா விடுங்கன்னு சொன்னா இல்ல நாங்க சொல்லி தொலைறோம், ஓடன் சாமாவை கொன்னுட்டாங்க, கொன்னது 2 பேரு, லேண்ட் ஆஃப் வானோவை சேர்ந்த ஷோகனோ அந்த பைரட் கைடோவும். எதுக்காக இறந்திருப்பாருன்னா இவங்க எல்லாத்தையுமே காப்பாத்துறதுக்காக. அவரோட விதியை அவரே தேடிட்டாருன்னு கைடோவான்னு எல்லாத்துக்குமே பயங்கர ஷாக்கு. ஏன்னா அவனே இறங்கி வந்து கொண்டிருக்கான்னா சாதாரண விஷயம் இல்லையே. அப்படின்னா பீஸ்ட் பைரட்ஸுக்கும் வானோ கிங்டம்க்கும் ஆல்ரெடி ஒரு லிங்க் இருக்குது. இல்ல இன்னொரு ஷாக்கிங்கான விஷயம் என்ன தெரியுமா, அந்த எம்பரரான கைடோ இன்னுமே வானோ கிங்டம்ல இருக்கான். அது மட்டும் இல்லாம அந்த இடத்தை அவன் தான் ரூல் பண்ணிட்டு இருக்கான். சரி இவங்க மாஸ்டர் தான் எக்ஸிக்யூட் பண்ணிட்டானுங்க, அவ்வளவுதானே, அந்த மொத்த இடமும் அவனுக்கு சொந்தமாயிருச்சு. இதுக்கப்புறம் எதுக்கு தேவையில்லாம இவங்கள டார்கெட் பண்ணிட்டு இருக்காங்க. இன பேட்டரி என்னன்னு டீடைலா விசாரிச்சா இன்னும் அதுல பெரிய ட்விஸ்ட் எல்லாம் வைப்பானுங்க. கைடோக்கு இவங்க கிட்ட இருக்கிற ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் தேவை. கொசுக்கி ஓடன் லாஸ்ட் ஐலாண்டான அந்த ராப்டலுக்கு போயிருக்காரு. அதுவும் யாரு கூட, கிங் ஆஃப் த பைரட்டான கோல்டி ரோஜர் கூட. அவருக்கு இந்த உலகத்தோட சீக்ரெட்ஸை பத்தி நல்லாவே தெரியும். இதை கேட்டோன்னா வாய பழந்துருவாங்க. இது அவருக்கும் கோல்டி ரோஜருக்கும் லிங்க் இருக்கான்னு. இங்க மொமனசுகே பாவம் தேம்பி அழுதுகிட்டு இருப்பான். ஏன்னா அவன் டேடி செத்துட்டாருல்ல, அவனுக்கு அந்த ஸ்டோனை பத்தியோ அதை பத்தியோ இதை பத்தியோ யார பத்தியும் கவலை இல்லை. அவனோட டாடி மட்டும்தான். லூஃபியே வாய பழந்துருவான். எது மொமனசுகேவோட டேடி கோல்டி ரோஜர் கூட டிராவல் பண்ணிருக்காரா, அதுவும் ராப்டலுக்குன்னு. மொத்தத்துல நம்ம ஆளுங்க இந்த சாமுராய்ஸ் எல்லாத்தையுமே மீட் பண்ணது நல்லதுக்கு தான் வச்சுக்கோங்க. இப்ப மேட்டர் என்னன்னா இவங்க வானோ கிங்டம்க்கு அடுத்து போய் தான் ஆகணும், கைடோ கூட சண்டை போட்டு தான் ஆகணும், வேற வழியே இல்லை. ஏன்னா அவன் வானோ கிங்டம் அவன் கண்ட்ரோல் வச்சிருக்கான். அண்ட் அது மட்டும் இல்லாம அவனை காலி பண்ணாதான் அந்த பானகிளிஃப் எடுக்க முடியும். பிக் மம் கூட ஆல்ரெடி வம்பிழுத்தாச்சு. ஒரு 2 சண்டையும் கன்ஃபார்ம். அடுத்து என்ன ஆகுதுன்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா.